முருகர் பக்தர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. ரொம்ப அற்புதமான சிறப்பு. முருகர் நமக்கு தரக்கூடிய ஒரு சலுகை தான் அது. முருகர் பக்தர் முருகர் சொல்றாரு, என்ன நாடி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, முருகான்னு என்னை யார் கூப்பிடுறாங்களோ, அவங்க முன்னாடி நான் நிச்சயமா போய் நிப்பேன். அவங்கள நான் காப்பாத்துவேன். அதனால இந்த கர்மாக்களுக்கு அவர் உத்தரவு போடுறாரு. என்ன நாடி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, என்னுடைய பக்தர்களை நீ போயிட்டு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த கர்மா கேட்குது. அவங்க ஏற்கனவே பண்ண தப்புனால தான் நான் போய் இன்னைக்கு அவங்கள போயிட்டு ஒரு பாடத்தை நான் அவங்களுக்கு ஒரு கற்றுத்தரேன். இனியும் அவங்களுக்கு தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு தான். அப்போது நான் போய் அவங்களுக்கு பாடத்தை கற்பிக்காமல் இருந்தா அவங்க திரும்பவும் தவறு செய்யாமல் இருப்பாங்களா அப்படின்னு முருகரை பார்த்து கேட்குது. அப்போ முருகர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பக்தர்கள் தவறு செய்ய மாட்டாங்க, தவறு செய்யாமல் தான் இருப்பாங்க. நான் தவறு செய்யாமல் அவங்கள பார்த்துப்பேன். அப்போ அதையும் மீறி அவங்க தவறு செஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குது கர்மா. அப்போ முருகர் சொல்கிறாரு, என்னுடைய பக்தர்கள் தவறு செய்ய மாட்டாங்க. என்கிட்ட வந்துட்டாங்கன்னா தவறு செய்ய மாட்டாங்க. அதை மீறி தவறு செஞ்சாங்கன்னா அப்போ நீ போயிட்டு அவங்கள உன்னுடைய கடமையை நீ செய். ஆனால் அவங்க நல்லது பண்ணும் போது, அவங்களுக்காக ஒரு நல்லது பண்ணிக்கும் போது, யாருக்கும் கெடுதல் நினைக்காம ஒரு விஷயத்தை அவங்க துவங்க சொல்ல நீ போயிட்டு அவங்கள எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே நான் இருப்பேன், நீ அங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளையும் போடுவார். அதனால தான் நம்ம தவறு செய்யாமல் இருக்கணும். நம்ம முருகர் வழிபாடு பண்ணாலே நம்ம தவறு செய்யாமல் இருப்போம். மீறி நம்ம ஏதாவது கர்மாக்கள் நம்மளை தவறு செய்ய வச்சதுன்னா, நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால தான் முருகர் தந்தை என்ன பண்ணுவார், நம்மளை விடவே மாட்டார். இறுக்கமாக பிடிச்சி அவர்கிட்டயே வச்சுப்பார். நம்ம தவறு செய்யாத அளவுக்கு நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், என்னோட பக்தன் என்னை நாடி வந்திருக்கான், நான் அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கர்மாக்கள் சும்மா இல்லைங்க, ரொம்ப நியாயமானது, நேர்மையானது. அந்த கர்மாக்களும் கடவுளால் படைக்கப்பட்டது தான் இல்லையா. காலன் இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கணும்னு நமக்கு இருக்குது. அப்போது கர்மா நம்ம முற்றிலுமாக முறியடிக்க முடியாது முருகன். அதனால் அது கடமையை அது செய்யுது. நம்ம கொஞ்சம் தவறு செய்யாமல் இருந்தோம்னா அந்த கர்மாக்கள் நம்ம நிச்சயமாக தப்பிக்கலாம். முருகன் நம்மளை எப்போவுமே காப்பாற்றுவார். நம்ம முருகன் கிட்டேயே இருப்போம். தவறையும் நம்ம எந்த தவறும் செய்ய வேண்டாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.